ஸ்ரீ குருப்பியோ நம. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பாண்டுரங்கன் மகிமையில் திரிலோச்சனதாசன் திரிலோச்சனர் அவரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ருக்மிணி பிராட்டியோடைய பரிந்துரை, அவருடைய தாய் உள்ளம் பரிதவிக்கிறது. இவர் போய் காட்டில் போய் உட்காந்து திரிலோச்சனர் கிருஷ்ணர் மேலே பாட்டா பாடி தள்ளுறாரு. இவருக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், திரிலோச்சனராகவே போய் அவள் வீட்டுக்குள்ளே போகிறார். என்ன நீங்கள் அரண்மனைக்கு போனவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இவ்வளோ லேட்டு? என்னாச்சு? ராஜா என்ன சொன்னார்? ஏன் இப்படி லேட்டாக வரீங்கோ? என்ன நடந்தது சொல்லுங்கோ? ஒய்ஃப் கேட்குறா. தன்னோட ஹஸ்பண்ட் நினச்சிட்டு வந்திருக்கிறது கிருஷ்ணர். திரிலோச்சனர் கூலாக கிருஷ்ணரா வந்திருக்கார். திரிலோச்சனர் இல்லை, இந்த மாதிரி பஜனை கோஷ்டிக்கெல்லாம் இதுவாக எடுத்துன்னு சொன்னேன், அதெல்லாம் தெரியாது, நாளைக்குள்ளே எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், நான் இப்போ அந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொற்கொல்லர் மாதிரி போய் உட்காந்து விடுறார். குழல் ஊதும் புல்லாங்குழல் ஊதும் வாயால் அந்த ஊது குழாயின்னு சொல்லுவா இல்லையா, அந்த பொற்கொல்லர் வச்சுருப்பா இல்லையா, அதை வச்சு இந்த நெருப்பை ஊதுறார். ஊதி அந்த சந்திரஹாரம் பண்டத்துக்குனுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறார். ராத்திரி ஆயின்னு இருக்கு. ஒய்ஃபுக்கா, என்ன இப்படி சாப்பிடாம கூட பண்ணிட்டு இருக்கேலே, இல்லைம்மா நீ போய் படுத்துக்கோமா, நான் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே கொடுக்கணுமா, நம்ம பண்ணிடுறேம்மா அப்படின்னு கிருஷ்ணரா வந்திருக்கிற திரிலோச்சனர் சொல்கிறார். இவளும் பாவம், ஐயோ பாவம், தன் ஹஸ்பண்ட் இப்படி கஷ்டப்படுறாரே, இருக்கிற 2 நாளாக பாகவத கோஷ்டியோட இவன் நாமளும் சேர்ந்துட்டு செலவழிச்சிட்டோமே அப்படின்னு அவளும் ராத்திரி போல் உட்காரா. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறா முடிச்சுட்டு இருக்கணும்னு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஆடி தள்ளுறா, தூங்கிடுறான். ஆட்டமான கண்ணை சொக்கிறது இவளுக்கு பாவம், அப்படியே தூங்கிடுறான். தூங்கினா திடீர்னு பார்த்தா அந்த பேர்ட்ஸுடைய சவுண்டு, ஏர்லி மார்னிங் புள்ளினங்களுடைய சவுண்டு இதெல்லாம் கேட்குறது. கேட்டோடனே அந்த திரிலோச்சனோட ஒய்ஃப் அப்படியே முழிச்சு பார்க்குறான். முழிச்சு பார்த்தா அந்த கிருஷ்ணர் கையில் அந்த சந்திரஹாரம் அப்படியே பழன்னு மின்றது. அந்த வேலைப்பாடில் அந்த திரிலோச்சனருடைய மனைவி அப்படியே வாய் பழந்து நிற்கிறான். யசோதா அம்மா கிட்ட வாயை பழந்துண்டு உலகத்தையும் காமிச்ச கிருஷ்ணர் மாதிரி வாயை பழந்து நிற்கிறான். பொற்கொல்லராக இருக்கக்கூடிய திரிலோச்சனருடைய கைவண்ணமே பிரமாதம். இப்போ கிருஷ்ணர் பண்ணியிருக்கார் அப்படின்னா அதனுடைய கைவண்ணம் எப்படி இருக்கும் சொல்லவா வேணும் இல்லையா? ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்படியே பிரமாதமாக இருக்கு, அப்படியே வாயப்பழந்து நிற்கிறான். இந்த மாதிரி ஒரு சந்திரஹாரத்தை நான் பார்த்ததே இல்லையே, ஷோ நீங்கள் பண்ணி பார்த்ததே இல்லையே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். உடனே அந்த கிருஷ்ணர் அதை எடுத்துட்டு திரிலோச்சனராகவே எடுத்துட்டு ராஜசபைக்கு போகிறார். திரிலோச்சனர் வந்திருக்காரு அப்படின்னு, நான் மத்தியானம் தான் வர சொன்னேன், இப்போவே வந்துட்டாரா? அவர் காத்தாலே வந்துட்டாரா? பண்ணிட்டான்னா பண்ணலையா? பண்ணலைன்னா கூப்பிடுங்க, தூக்கு தண்டனைக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு இந்த நவாப் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கார். அதுக்குள்ளே இந்த கிருஷ்ணர் வரார். திரிலோச்சனரா கையில், நவாபு கையில் அந்த ஹாரத்தை கொடுத்துறார். ஓ முடிச்சிட்டிங்களா? இந்த ஒரு பேகுக்குள்ளே போட்டு கொடுக்குறார். ஓ முடிச்சாச்சா? வெரி குட், மத்தியானம்னு சொன்னதை காத்தாலேயே பண்ணி கொண்டுட்டீங்களே அப்படின்னு அந்த இந்த பையிலிருந்து அந்த பேக்லேருந்து அந்த சந்திரஹாரத்தை எடுத்தா அப்படி ஒரு பிரகாசம், அப்படி ஒரு வேலைப்பாடு. அப்படியே இந்த ராஜா தன்னை மறந்து ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறார். ஆஹா பிரமாதம், ஆஹா பிரமாதம், என்னுடைய இளவரசிக்கு, என்னுடைய குயினுக்கு, என்னுடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டாரெலாம் அப்படியே பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்க அப்படின்னு ராஜா ஒரே குதூகலமாயிட்டார். அப்படியே வாரி 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 பொற்காசுகளை திரிலோச்சனர் கையில், கிருஷ்ணர் கையில் கொடுக்குறார். ரொம்ப சந்தோஷமாக எடுத்து அவருக்குரிய மரியாதையெல்லாம் ராஜா நவாப் பண்ணி அனுப்புகிறார். கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அந்த பொற்காசுகள்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃப் கிட்டக்க எல்லாத்தையும் கொடுக்குறார். அம்மா இதிலேருந்து 1 பவுனை எடுத்து விற்று அடியாறுகளுக்கெல்லாம் சாப்பாடு போடணுமா, நான் வேண்டின்னு இருக்கேன், இந்த சந்திரஹாரத்தை மத்தியானத்துக்குள்ளே பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வேண்டின்ட்டேன், நான் போய் அடியாறுகளெல்லாம் கூட்டின்னு வரேன்,
நீ அதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வையேன்னு சொல்கிறார். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா வேறு இவ்வளோ பணம் காசெல்லாம் கொடுத்துருக்கார், கேட்கணுமா? இல்லாத போதே வா நன்னா பண்ணக்கூடியவா. ஸோ அப்படி தாம் தூம்னு ஒரு ஃபீஸ்ட் ரெடி பண்ணுறா திரிலோச்சனோட ஒய்ஃப். அவரும் நிறையா பேரை கூட்டின்னு வரார், அடியார்களெல்லாம். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு எல்லாரும் தாம்பூலம்லாம் வாங்கிட்டு புத்த தட்சணம்லாம் வாங்கிட்டு எல்லோரும் போகிறா. இந்த கிருஷ்ணரும் அந்த சாப்பாடை சாப்பிட்றார். திரிலோச்சனரும் வந்திருக்கார் இல்லையா, ஸோ ஹஸ்பண்ட் சாப்பிடணுமே, அவரும் சாப்பிட்றார். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறார், ஒரு இலையில எல்லா பதார்த்தங்களையும் வச்சுட்டு அது ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு காட்டு பக்கம் போகிறேன். ஒய்ஃப் கிட்டக்க இல்லை நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போயிடுறேன். காட்டுக்கு போனால் அங்கே காடுக்குள்ளே நுழையிறம் போச்சே திரிலோச்சனராக போக முடியாது, ஒரு அடியவர் மாதிரி கிருஷ்ணர் அங்கே போய் நிற்கிறார். திரிலோச்சனர் கிட்டக்க போய் நிற்கிறார். அவர் தான் பாட்டு பாடிட்டு இருக்காரே தன்னை மறந்து. இங்கே தண்ணி எங்கே கிடைக்கும், ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு திரிலோச்சனுக்கு அப்போ தான் நம்ம இங்கே இப்படி உட்காந்துருக்கோம் பாட்டு பாடிட்டு இருக்கோம் ஒரு கான்ஷியஸ் வருது அவருக்கு. அந்த உடனே நடிகாரை பார்க்குறாரு. வந்திருக்கிறது கிருஷ்ணர் தானே, என்ன கேட்டீங்க? இல்லை ரொம்ப தாகமாக இருக்குது, இந்த காடு பகுதி மாதிரி இருக்குது, இது எங்கே தண்ணி எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியலையே. உடனே திரிலோச்சனர் என்ன பண்ணுறார், பக்கத்தில் ஒரு சுனை இருக்குது. இவர் தான் 2 நாளாக உட்காண்டிருக்காரு, 1.5 நாளாக உட்காண்டிருக்காரு. அந்த சுனை கிட்டக்க போய் அந்த ஒரு பனை ஓலையில் தண்ணி எடுத்துன்னு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழங்கள் கைக்கு எட்டின ஒரு 2-3 பழங்களையும் எடுத்துன்னு வந்து கிருஷ்ணர் கிட்டக்க அடியவர் கிட்டக்க கொடுக்குறாரு. என்ன நடந்தது நாளை தொடர்ந்து நம்ம